ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சப்கோ நமஸ்கார். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு இல்லை ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுவோம், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஸோ நீயும் அதை வாங்க, நானும் வாங்குறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். உங்கள் வீட்டில் அதை செய், எங்கள் வீட்டில் அதை செய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, சரி ஓகே சுண்டல் செய்யலாம், ரோட்டு கடை சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை செய்யலாம்னு பிளான் போட்டோம். எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து விரதம் மாதிரி வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து வேக வச்சு அவங்க தனியாக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு மிச்சம் தான் நான் சமைக்க போகிறேன், வெங்காயம் பூண்டு போட்டு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரோட்டு கடை சுண்டல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்கே இருக்குன்னா, என் காலேஜ் ஞாபகம். ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஒட்டநாடில் பாரதாசன் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தாத்தாவோட சுண்டலுக்கு அவ்வளோ அடிமை. சூப்பராக சுண்டல் வராது. எனக்கு தோணும், புளிக்குது, எல்லாமே இருக்குது, டேஸ்ட்டெல்லாம் இருக்குது, ஆனால் சுண்டல் மட்டும்தான் இருக்குது, அதில் என்ன அப்படி போட்டிருப்பாரு அப்படிதான் தோணும். தக்காளியும் இல்லை, ஒரு தக்காளியும் காணும், ஒன்றத்தையும் காணும், வெங்காயம் காணும், எப்படிதான் அவர் போட்டிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம் வீடியோ எப்படி போய்க்கிறேன்னு. வாங்க போகிறோம். இப்போ வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து சுண்டல் போட்டிருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். எனக்கு வந்து இதில் வந்து விசில் வந்து கரெக்டாக வராது. அதனால் எனக்கு வந்து 9 விசில் இல்லைன்னா 10 விசில் வேணும் இது வேகிறதுக்கு. பார்ப்போம். முட்டை வச்சு செய்ய போகிறேன். சில பேர் வந்து சமோசா வச்சு சாப்பிட்றாங்க. இந்த ஊரில் வந்து சமோசா வச்சு சாப்பிட்றாங்க, முட்டை வச்சு சாப்பிட்றாங்க. வந்து முட்டை வச்சு செய்ய போகிறேன். இப்போ முட்டை வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். மிக்சியில் வச்சு அரைச்சிருக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லியும் கிடையாது, புதினாவும் இல்லை இங்கே. ஸோ அதனால் இதை மட்டும் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். எங்கள் சித்தி வீட்டில் புதினா இருக்குது, ஒயமாக கேட்க ஒரு மாதிரியா இருக்குது, அதனால் கேட்கல. ஸோ இதை வச்சு இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். சரிங்களா? ஆனால் அந்த கொண்டைக்கடலை வந்து வெந்துருச்சு, சுண்டல் வந்து வெந்துருச்சு. இது இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு வேறு போட்டோன்னா அதுவுமே நல்லா வெந்திருக்கு, புதுசு புதுசுன்னு வந்திருக்கு. அப்புறம் வந்து நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. இப்படி மாவு ஆயிடுச்சுல, இது மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. சூடாகிடுச்சு. அடித்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் ஒன்றும் பத்தாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய் தூள், அப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். எனக்கு வந்து சாம்பார் பிடிக்கும், சாம்பார் தூள் வாசனை பிடிக்கும், அதனால் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து சாம்பார் பொடி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சும்மா ஒரு இதுக்கு சும்மா ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப வாசனை இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக அவ்வளோதான். ஒரு ஐடியா சொன்னது, நான் இப்போ இதில் முட்டை தானே போட போகிறேன், நான்வெஜ் மாதிரி தானே சேர்க்குறேன். ஸோ இதில் கொஞ்சம் வந்து சிக்கன் பவுடர் போட்டால் இப்போ தான் தோணுது. சரி, சிக்கன் பவுடர் போட்டுரும். சரி, இப்போ கூட கொஞ்சமாக சிக்கன் பவுடர் போட்டுக்கணும், லைட்டாக, ரொம்ப ஸ்மெல் வரக்கூடாது. அதனால் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து தண்ணி ஊற்ற வேணாம், இதை ஃபஸ்ட்டு போட்டு கிண்டிக்கும்.
உருளைக்கிழங்கு வந்து அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு போடுற அளவுக்கு. சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு முட்டை வேக வச்சுருக்கேன். 3 முட்டை. காலையில் மத்தியானம் நைட்டுக்கு அந்த மாதிரி. நாங்கள் வந்து ஒரு தடவை தான் சமைப்பேன். நான் மட்டும் இருந்தாலும் ஒரு தடவை தான் சமைப்பேன். மாமா இருந்தாங்கன்னா 2 தடவை 3 தடவை அப்படி கூட சமைப்போம். ஸோ நான் மட்டும் இருந்தேன்னா ஒரே ஒரு தடவை தான் சமைப்பேன். இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சிட்டு இதை வந்து 3 நேரமும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து தண்ணி ஊற்றி முட்டையை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். क्या बोल बा வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சாலும் சரி, இந்த மாதிரி கடலை வேக வச்சாலும் சரி, அதோட சேர்த்து ஒருவேளை சாதத்தை கூட போட்டு வேக வைப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது அப்படிலேருந்து. ஸோ அதனால் வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். முட்டை வந்து தனியாக வெந்துட்டு இருக்கு முட்டை. நல்லா வேகட்டும். இல்லை இது மேலே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இல்லை நீங்கள் வந்து முட்டை போட்டும் செய்யலாம், முட்டை போடாமையும் செய்யலாம். முட்டை போடாமல் செஞ்சால் நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து அது பானிபூரி வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அந்த இது சமோசா வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு வந்து சமோசா வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டையும் எனக்கு பிடிக்கும். முட்டை வந்து சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். அதுக்கான முட்டை போட்டேன். தேவாவுக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டையும். இந்த இதுக்கு பேர் வந்து சொலையும்பாங்க. ஸோ இது செஞ்சாச்சு. செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலை இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடக்கூட வீடியோ பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஓகே. உரப்பும் இருக்குது, உப்பும் இருக்குது, எல்லாமே ஓகே. கரெக்டாக தான் இருக்குது. இதில் என்ன அந்த இது சுண்டல் மட்டும் பத்தலை. நான் வந்து 1/4 கிலோ தான் போட்டேன். 1/4 கிலோவில் பாதி வந்து என் மாமியாக கொடுத்துட்டேன். பாதி அதில் கொஞ்சம் வந்து அடி பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஜை போதும். இன்னும் நல்லா வெந்துருச்சு. சூப்பர். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருத்திக்கலாம். இதுவே ஓகே தான். இது சில பேர் வந்து இந்த முட்டையை வந்து வறுத்து போடுவாங்க. நான் இப்படியே தான் போடுறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் லைட்டாக பாருங்கள். எண்ணெய் நிறையா ஊற்றலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த இது வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது போதும், இது போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். அப்புறம் வீடியோ போகலாம். அது அந்த சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஸ்கூல் போகிறோம்.
பாருங்கள் சாதம் அது கூட வந்து இது முட்டை. இப்போ தேவாவுக்கு வந்து இதை பிணைஞ்சி விட்டுவிடும். முட்டை எடுத்துட்டு அந்த விட ஆகே கா एक मुड़ी का आको आको कदीम तो आगे का बता ना आको मजा हो जाए करो कौन से को இன்னைக்கு தான் வீடியோ. கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி